வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்துங்க பீஸாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்யலாங்க. அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. வீடியோக்குள்ள போலாம். பீஸாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. இப்போ வந்து நான் அளவான 2 கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேங்க. வெறும் மைதா மாவு மட்டும் எடுத்திருக்கிறேன். பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கிறேன், கொஞ்சோண்டு ஈஸ்ட், எண்ணெய், சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்புங்க. இப்போ கொஞ்சம் கலந்து போட்டு பிசைஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்காங்க. தயிர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. ரொம்ப போட வேண்டாம், பார்த்து சேர்த்திக்காங்க. கொஞ்சமாக சர்க்கரை ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக மட்டும்தான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்காங்க. பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணியோ பாலோ இருந்தால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. நான் இப்போ வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், பால் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அந்த கண்டிஷனில் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி இருந்ததுன்னா ஈரம் பண்ணியோ இல்லை சும்மா கிளாத் மட்டும் போட்டு இதை நல்லா கப்பன்னு மூடி வச்சுருங்க. மாவு நல்லா உப்பி வருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்புறம் நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ்க்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தயாரிச்சிடலாங்க. பச்சை மிளகா 3 போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. 2 தக்காளி பழுத்த பழமாக போடுறேங்க. இதை நீங்கள் வேக வச்செல்லாம் சாஸ் எடுக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க தக்காளியை வச்சு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாகிடுச்சு. நல்லா மேலே எலும்பி வருது பாருங்க லேசாக. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்காங்க. திருப்பியும் சாஃப்டாக இருக்கணும். பீஸாவுக்கு எப்போ மாவு பிசைஞ்சாலும் சாஃப்டாக பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணி அதில் நம்மளாம் இது பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் இல்லாட்டி ஆயில் ஏதாவது ஊற்றிக்காங்க. ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸா பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்காங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் இருந்துச்சுன்னா இப்படி நல்லா யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவை இதில் இது பண்ணி விட்டுடலாங்க. கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா இது பண்ணி விடுங்க. எவ்வளோ தூரம் கையில் நல்லா விரிச்சு விட்றீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குங்க. அப்போ தான் நம்ம பீஸா பாத்திரத்தில் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் போட வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் போட வேண்டாம், ரொம்ப லேசாகவும் போட வேண்டாம். மாவு அப்போ தான் உப்பி வரும். இந்த மாதிரி எடுத்துக்காங்க. இந்த சைஸில் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம பீஸா பாத்திரத்தில் போட்டுடலாங்க. போட்டுட்டு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இது பண்ணிக்காங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்காங்க. கையிலேயே தேய்ச்சி எடுத்துக்காங்க. மாவு நல்லா இது பண்ணதுக்கப்புறங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா குத்தி விட்டுக்காங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா மாவு வெந்து வரும். நல்லா இப்படி குத்திக்காங்க. நல்லா கேப் இல்லாமல் குத்தி விட்டுக்காங்க. அப்போ தான் நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றுறப்போ அதுக்குள்ளே நல்லா இறங்கும். நம்ம பீஸா சாப்பிட்றப்போ அந்த ஜூஸியாக நல்லா வருங்க. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாங்க பீஸாவை.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம சாஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடி லேசாக கொஞ்சம் பட்டர் போட்டுக்காங்க. ஒரு லிமிட்டாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் எல்லாம் இப்படி மேலே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி பீஸா சாப்பிட்ணுங்கிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டர் கீழே போட்டதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் சாஸ் ஊற்றி பாருங்கள். தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்காங்க. தக்காளி வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி உங்களுக்கு வேணால் வெஜிடபிள் உங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட டெக்கரேஷன் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சு இதில் போட்டுட்டு குடமிளகாவையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீஸா. இப்போ லாக்டவுனில் நிறைய இடத்துல கடையெல்லாம் நிறைய ஓப்பன் ஆகிருக்கான்னு தெரியல. பட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அடுத்து நம்ம வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதில் அப்படியே லேசாக சைடில் வச்சு விட்டுறலாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் கடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி மேலே வச்சுக்காங்க. நம்ம எவ்வளோ வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆனியன் சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அமுல் சீஸ் சேர்த்திட்டு இருக்கிறேங்க. இப்படி மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்காங்க. இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் பிச்சு இப்போ மேலே போட்டுடலாங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓவனில் வச்சு 20 நிமிஷம் இல்லாட்டி 15 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஒவ்வொரு பிராண்டு வந்து ஒவ்வொரு டைமிங் செட்டிங் இருக்கும். டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம ஓவனுக்குள்ளே வச்சு எடுத்துடலாங்க. டைமிங் மட்டும் பார்த்து செட் பண்ணிக்காங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடலாங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்களே ஒரு பேர் வச்சுக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சூடு ஆறட்டுங்க. இப்போ நம்ம பீஸாவை கட் பண்ணிடலாங்க. என்கிட்ட இந்த நைஃப் தான் இருக்குது. பீஸா கட் பண்ணுறது இல்லைங்க. அதனால் இருக்கிறத வச்சு நான் கட் பண்ணுறேன். அழகாக இருக்குதுங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேங்க. இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு தோணுதோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்காங்க. பட் நீங்கள் அந்த பேர் வச்சுட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இதில் என்ன சொல்கிறது, டொமேட்டோன்னு வைக்கிறதா, டொமேட்டோ பீஸான்னு வைக்கிறதா, இல்லை ஆனியன் பீஸான்னு சொல்லி வைக்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பீஸா. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மனமா இருக்கு. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் நல்ல வித்தியாசமா இருக்கு. நம்ம கடையில சாப்பிட்ற பீஸா மாதிரியே கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனா பேர் மட்டும் நீங்க எனக்கு செலக்ஷன் பண்ணி கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பீஸா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. ஏற்கனவே நான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வந்து இந்த ஒன்னோட ஒன்றை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜவ்வு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த சீஸோடது. அது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஜவ்வு மாதிரி நூல் மாதிரி வர்றது வந்து வராது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பீஸா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இதுக்கு ஒரு லெமன் ஜூஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்ப தோணுதோ அந்த டைப் பார்த்து நீங்க பீஸா பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பீஸா பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பா பீஸா பிடிக்குங்க.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. அதே போல நீங்க ஒவ்வொரு வீடியோ பாக்குறப்போ கீழே கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது லைக் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸும் லைக் பண்றீங்களோ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட சொந்தத்துல அதிகமா இருக்கிறாங்க. பட் ஆனா வெளிப்படையா யாரும் என்கிட்ட காட்டிக்கிறது இல்ல. ஆனா நீங்க எனக்கு உங்களோட பொண்ணா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் ஆனா இந்த வீடியோக்காக நான் இதுக்காக கேட்கல, பட் சீரியஸாவே கேட்கிறேன். எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.